இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியும் தேவ திட்டமும் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த வருடம் இதே போன்ற ஒரு கிறிஸ்மஸ் நாளிலும் ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றிருந்தோம். அங்கே செய்திக்காக எங்களை அழைத்திருந்தார்கள். ஒரு சேப்பல்லே எல்லாரும் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். நாங்கள் அப்படியே ஆராதித்து கொண்டிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்த வேளையிலே மிகுந்த அமைதியாக காத்திருந்தார்கள். இந்த ஜெப வேலையெல்லாம் முடிந்தது. எல்லாத்திற்கும் உணவு கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லாம் சாப்பிட்டாங்க. பார்த்தா ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அங்கே கவனித்த போது அவர்கள் சொன்னார்கள், இனி அவர்கள் அறையிலே அவங்க இருக்கிற இடத்துல போய் இங்கே பேச வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்களும் போய் ஒவ்வொரு அறையாக போய் பேச ஆரம்பித்தோம். அந்த முதியவர்கள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்தோடு எங்களை வரவேற்று அவங்க இவ்வளோ நேரம் காத்திருந்ததற்கு அவங்க காத்திருந்து எங்களோடு பேசின காரியம் மிகவும் அருமையான இந்த குடும்பத்தை குறித்து, அவங்களுடைய உறவினர்களை குறித்து எல்லாத்தையும் பேசிக்கொண்டார்கள். முடிந்து வரும்போது அந்த நிறுவனத்தை நடத்தினவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு நேரம் அவர்கள் காத்திருந்ததுக்கு காரணம் உங்களோடு பேசுவதற்குத்தான் என்று சொன்னார்கள். நாங்களும் அந்த இடத்தை விட்டு கடந்து வந்து விட்டோம். பாருங்கள், யூதர்களுக்கு இரட்சிப்பை கொண்டு வருகிற இயேசு பிறப்பிற்காக இந்த யூதர்கள் அனைவரும் காத்திருந்த காலம். இயேசு பிறப்பிலே தேவ திட்டம் இருந்தது. அவர் நற்செய்தியை அறிவிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த யூதர்கள் அனைவரும் காத்திருக்கிற வேலை. காத்திருப்பது என்பது மிகவும் கஷ்டமான ஒன்று. ஒரு பஸ் ஸ்டாண்டில் நம்ம காத்திருப்போம். எதற்காக? பேருந்து பஸ் வரும், நம்ம போகிற இடத்திற்கு கரெக்டான நேரத்தில் இந்த பஸ் வரும் என்பதற்காக காத்திருப்போம். இல்லை, ரேஷன் கடையிலே நாம் காத்திருப்போம். எதற்காக? குறிப்பிட்ட நேரத்திலே அந்த நம் நினைத்த பொருள் கிடைக்கும் என்பதற்காக. இன்னும் நாம் மருத்துவமனையிலே காத்திருப்போம். எதற்காக? இந்த வியாதி சுகம் பெறும். எதற்காக? ஒரே ஒரு காரியம், நம்பிக்கை. இந்த யூதர்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நம்மை மீட்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவார், மேசியாவாக வருவார் என்பதை அறிந்திருந்தார்கள். வேதாகமத்தில் அநேகர் காத்திருந்தார்கள். ஆபிரகாம் காத்திருந்தான் ஒரு ஈசாக்கிற்காக. இன்னும் யோசேப்பு காத்திருந்தால் தன்னுடைய சொப்பனம் நிறைவேறுவதற்காக. எலியாவும் காத்திருந்தால் ஏற்ற நேரத்திலே தன்னை வெளிப்படுத்துவதற்காக. மோர்தெகாய் காத்திருந்தால் யூதர்களுக்கு இரட்சிப்பு உண்டாக்குவதற்காக. யோபு காத்திருந்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும் என்பதற்காக. இன்னும் தாவீது காத்திருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி ஓடி ஆண்டவர் முகத்தை பார்க்க. இன்னும் அநேகர் காத்திருந்தார்கள். யோசேப்பும் காத்திருந்தார் ஆண்டவரை கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்காக. காத்திருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். வேதாகமத்தில் அநேகர் காத்திருந்தார்கள். இன்னும் அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவின் பிறப்பிலே 2 பேர் காத்திருந்தார்கள். அவர்கள் யார்? அவர் எப்படிப்பட்ட காரியத்துக்காக காத்திருந்தார்கள் என்று பார்த்தோமானால், சிமியோன் என்ற ஒரு தேவ மனிதன். முதலாவது அவன் காத்திருந்தான். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், சிமியோன் என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. பாருங்க, இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வருவதற்காக இங்கே ஒரு மனிதன் காத்திருக்கிறான். இங்கே அவன் எருசலேமின் தேவாலயத்திலே இருக்கிறான். இங்கே யோசேப்பும் மரியாளும் தேவ ஆலயத்துக்கு எதற்காக செல்கிறார்கள்? மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு தன் முதற் பேரான எந்த பிள்ளையும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அது ஆண்டவருக்குரியது என்பதை உறுதி செய்வதற்காக இயேசுவை அவர்கள் அழைத்து கொண்டு போய் இங்கே தேவ ஆலயத்துக்கு கொண்டு போகிறார்கள். அது மாத்திரமல்ல, மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி பலி செலுத்த வேண்டும். ஒரு ஜோடு காட்டுப்புறாவாவது இல்லது 2
புறா குஞ்சியாவது அவங்க பலி செலுத்துவாங்க. இதற்காக, இந்த நோக்கத்திற்காகவே இந்த யோசேப்பு மரியாளும் அங்கே எருசலேமுக்கு தேவ ஆலயத்துக்கு செல்கின்றார்கள். இங்கே இயேசுவின் பிறப்பை பார்த்த யூதர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் இந்த சிமியோனுக்கு மாத்திரம் ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டாராம்? அவர் பிறப்பதற்கு முன்னமே அவரை குறித்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்த, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே உனக்கு அறிவிக்கப்படுகிறது. இங்கே எருசலேம் ஆலயத்துக்கு மரியாளும் யோசேப்பும் வந்திருக்க காரியம் யாருமே அறிவிக்கப்படவில்லை. இங்கே ஆவியின் ஏவுதலால் அங்கே எருசலேம் ஆலயத்துக்கு செல்கிறார். இங்கே ஆண்டவரை அவர்கள் கையிலே கொடுக்கிறார்கள். கொடுக்கும்போது அவன் காத்திருத்தலுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. மிகுந்த ஆசை, அவனுக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது, கடைசியாக ஆசை. ஆண்டவர் சொன்னது போல இந்த கர்த்தருடைய கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும் என்பது. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீ சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்த பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண் கண்டது என்று அவர் சொல்கிறார். அவரை குறித்து ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இந்த இயேசுவை கொடுத்த மத்திலே சிமியோன் இவ்வாறாக அந்த பிள்ளையை குறித்து அவர் சொன்ன காரியத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார். இன்னும் ஒரு தேவ மனிதன் அங்கே இருக்கிறார். அன்னாள் என்ற ஒரு பெண் அங்கே என்ன செய்கிறார்? அவர் ஆசாருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தி இவள் ஆலயத்திலே தங்கி இருக்கிறாள். 7 திருமணம் முடிந்து 7 வருடம் மாத்திரம் தன் கணவனோடு வாழ்ந்த அந்த பெண் 84 வயதிலே, முதிர் வயதிலே அங்கே ஆலயத்திலே தங்கி இரவும் பகலும் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறாள். இங்கே அவளும் பார்க்கிறாள், இங்கே கர்த்தருடைய கிறிஸ்துவை அவன் அங்கே எருசலேம் ஆலயத்திலே மீட்புக்காக காத்திருந்த அத்தனை பேருக்கும் இயேசுவை குறித்து அங்கே அறிவிக்கிறாள். இங்கே 2 மனுஷர்கள் ஆண்டுடைய பிறப்பிலே காத்திருந்தார்கள். அவர்கள் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பின் நல்ல செய்தியை அவர்கள் கேட்டு அதை மாத்திரமல்ல எல்லாத்துக்கும் அறிவித்தார்கள். காத்திருத்தல் மிகவும் கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நம் ஏதாவது ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டே இருப்போம். ஆண்டவரும் நம்மை பார்த்து அதை தான் சொல்கிறார். இங்கே வேதாகமத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 படகை பார்க்கிறார். அங்கே ஒரு படகில் ஏறி போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு மனுஷனை பார்க்கிறார். அங்கே அவர்கள் வலைகளை அலசி வெளியே நிற்கிறார்கள். இங்கே ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஆழத்தில் போய் அங்கே வலையை போடுங்கள், இங்கே மீன் நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சீமோன் பேதுரை பார்த்து சொல்கிறார். இங்கே சீமோன் காத்திருந்ததை ஆண்டவர் அறிந்து சொல்கிறார், போதகரே, இங்கே நான் ராமுழுவும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் போகிறேன்னு சொல்லி வலை வீசினார்கள். இங்கே படகு நிறைய மீன் கிடைத்தது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். நிறைய திருமணத்திற்காக காத்திருப்போம், வேலைக்காக காத்திருப்போம், குழந்தைக்காக காத்திருப்போம், எல்லா சூழ்நிலையும் காத்து கொண்டு இருப்போம். ஆனால் என்ன செய்து விடுவோம்? நாம் காத்திருந்து ஆண்டவருக்காக காத்திருந்து சில நேரங்களில் மனுஷர்களை தேடி சென்று விடுகிறோம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்து விடுகிறோம். ஆனால் காத்திருப்பதற்கு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். வசனம் சொல்கிறது, சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 42:5 சொல்கிறது, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்துக்கு இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆண்டவரை துதிக்க வேண்டும். நம் காத்திருக்கிறோம், இத்தனை வருஷம் காத்திருக்கிறேன், எந்த பலனுமே இல்லைன்னு சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய பிறப்பிலே 2 மனிதர்கள் காத்திருந்தார்கள். ஆண்டவருடைய இரட்சியத்தை அவர்கள் கண்டு கொண்டார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிறப்பு, இந்த பிறப்பின் பண்டிகை நம்மளுடைய காத்திருப்புக்கு ஒரு நல்ல விடையாக இருக்கணும். ஏன் கலக்கம், மனக்கலக்கத்தை எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம காத்திருத்தலுக்கு பலனை ஆண்டவர் தருவார். இந்த நாளிலும் நற்செய்தியாக ஆண்டவர் அறிவித்த சிமியோனுக்கு
காட்சியளித்தது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய பல காரியங்களிலே அற்புதத்தை செய்து ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும்போது நன்மையானதை தருவார் என்பதற்கு சந்தேகங்களை. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலையும் காத்திருத்தலை நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தடையாக இருக்கிறது. தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. உமக்கு சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உம்முடைய முகத்தை மாத்திரம் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீங்கன்னு நிச்சயத்தோடு இந்த வார்த்தையை கேட்டு உம்முடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். மீ பிரமுள்ள கேட்கிற பிதாவே, ஆமென்.